செந்தில் பாலாஜி கைது உறுதி. ஏன் இன்னும் கைது பண்ணலன்னா, த ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் எக்ஸ் மினிஸ்டர் டு பி அரஸ்டட் இன் விஜய்ஸ் கவர்மெண்ட். இவங்க தகராறு பண்ணுவாங்க, அடிப்பாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. செந்தில் பாலாஜியுடைய மனு டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறது. அரசு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு, 17 கோடி இல்லை, மினிமம் 100 கோடியாவது இருக்கும் அந்த ஊழல், அதையும் மேலே இருக்கு, ஜஸ்ட் டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Ready to eat non-veg delicacies from Prabandham by Choran Mess. PSR Silk Sarees ஆடி விற்பனை அனைத்து ரகங்களுக்கும் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி. ஒரு ஏபி டிஸ்மிஸ் ஆகும்போது ஜட்ஜு கேட்குறாரு கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் அவசியம்னு. அதனால இப்போ கொடுத்தீங்கன்னா, பெயில் கொடுத்தீங்கன்னா எங்களால் கேஸை ப்ரொசீட் பண்ண முடியாது, கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் நெசசரின்னு அரசும் சொல்லுது. போத் கவர்மெண்ட் அண்ட் கோர்ட் சேஸ் தட் இஸ் கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் இஸ் நெசசரி. ஆனால் இது ஊழலுக்கு எதிரான தாக்குதல்னு எடுத்துக்கலாமா, இல்லை திமுகனுடைய முன்னாள் அமைச்சர்களை குறிவைக்கும் விஜய் அவர்களுடைய அரசுன்னு எடுத்துக்கலாமா? தட் இஸ் சப்ஜெக்டிவ். அந்தந்த மந்திரிகளோட தலையெழுத்தை பொறுத்து. முன்னாள் மந்திரிங்க அவங்களுக்கு நேரம் நல்லா இல்லைன்னா அரெஸ்ட் ஆவாங்க, நேரம் நல்லா இருந்ததுன்னா பெயில் வாங்குவாங்க, அவ்வளோதான். அவர் இன்றைக்கே சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணி அங்கே ரிலீஃப் வாங்கினாலே ஒழிய அதற்கு வாய்ப்புகள் எனக்கு தெரிந்து குறைவு இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ வேற ஒரு கேஸில் தினமும் 2 முறை கையெழுத்து போட்டுட்ருக்காரு. அந்த எம்எல்ஏ விலைக்கு வாங்க வழக்கில் காலையிலையும் சாயங்காலமும் அவர் சைன் போடணும். நல்ல லாக் ஆகிருக்காரு. ஸோ இதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இப்போது விஜய் போலீஸ் என்ன பண்ண போகுது, டிஎம்கே இது எப்படி ஹேண்டில் பண்ண போகுது. ஏன்னா செந்தில் பாலாஜி கேஸில் நேற்று எஃப்ஐஆர் போட்டதுக்கு எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுற ஸ்டாலின் நேற்று நைட் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரியாக்ட் பண்ணல. இதே செந்தில் பாலாஜியை பற்றி எவ்வளோ தூரம் ஸ்டாலின் பேசினார்ன்றதுலாம் வரலாறு எல்லாருக்குமே தெரியும். அந்த செந்தில் பாலாஜியை 2021 மந்திரி ஆக்கணும்னு அவங்க தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அதுவும் பெரிய ஊழல் வழக்குகள் எல்லாம் மாட்டினார். டாஸ்மாகில் இடி ரைடு பண்ணப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கினாங்க அவங்க இடி ரைடுக்கு. பட் மெயின் கேஸ் இங்கே டாஸ்மாகில் நடந்த ஊழலை விசாரிக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. வணக்கம் சார். வணக்கம் மேடம். செந்தில் பாலாஜி அவர் சம்பந்தப்பட்ட இடத்துல நடக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய சோதனை அதுதான் தொடர்ந்து பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது சார்? இன்றைய ஸ்டேட்டஸ் என்னென்னா அந்த டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக நடந்ததாக சொல்லப்படுகிற முறைகேடுகள் தொடர்பாக நேற்றைக்கு ஒரு 41 இடங்களில் சோதனைகள். செந்தில் பாலாஜி அவருக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் டாஸ்மாக் நிறுவனத்தின் முன்னாள் எம்டி விசாகன் மற்றும் சில தனிநபர்களுக்கு எதிரான அந்த இடங்களில் சோதனை நடந்தது. லேட்டஸ்ட் என்னென்னா, இன்னைக்கு 30ஆம் தேதி ஜூலை செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் மனு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த முன்ஜாமீன் மனு டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனெனில் அவருடைய முன்ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்த பொழுது நீதிபதி ஜி இளந்திரையன் இந்த வழக்கில் 17 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்ததாக எஃப்ஐஆரில் சொல்லப்பட்டிருக்கிறது முதல் தகவல் அறிக்கையில். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் முன்ஜாமீன் கொடுக்க முடியாது, இது பெரிய இழப்பு அரசுக்கு ஏற்படுத்தியதாக கருத முகாந்திரம் இருக்கிறது. அதனால் இந்த சம்பந்தப்பட்டவராக கருதப்படுபவர்களை, தட் இஸ் த பெட்டிஷனர் மனுதாரர் செந்தில் பாலாஜியை கைது செய்து விசாரிக்க வேண்டிய அவசியம் காவல்துறைக்கு இருக்கிறது. இது அப்படியே நீதிபதி சொன்ன வார்த்தை. அப்போ அரசு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு, 17 கோடி இல்லை, மினிமம் 100 கோடியாவது இருக்கும் அந்த ஊழல், அதையும் மேலே இருக்குது, ஜஸ்ட் டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க். அதனால் இந்த நேரத்தில் முன்ஜாமீன் கொடுப்பது என்பது வழக்கு விசாரணையை கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா மனுதாரரை காவல்துறை கஸ்டடியில் எடுத்து, போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரணைக்கு உட்படுத்துவது உண்மையை கண்டறிவதற்கு மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ எடுத்தெடுப்பிலே அவருடைய மனு, செந்தில் பாலாஜியுடைய மனு டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறது. சரி, முன்ஜாமீன் கோரி போகிறதுல இருக்க ஒரு பெரிய ரிஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, காவல்துறை ஒரு வழக்கில் எஃப்ஐஆர் போட்ட பிறகு ஒருவரை கைது செய்யலாம், கைது செய்யாமலும் இருக்கலாம், அது போலீஸோட ப்ரெரோகேட்டிவ். அப்படி இருக்கும்பொழுது முன்ஜாமீன் கோரி ஒருத்தர் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், 99% 99% விசாரணை அமைப்புகள், காவல்துறையோ அல்லது இன்கம் டேக்ஸ் அரெஸ்டிங் பவர்ஸ் கிடையாது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ போன்ற அமைப்புகள், ஆர் என்சிபி போதைப்பொருள் தடுப்பு அமைப்புகள், இவங்கெல்லாம் கைது செய்ய வேணான்னு நினச்சா கூட ஒருத்தர் முன்ஜாமீன் கேட்டால் அதை எதிர்த்து தான் ஆகணும். ஓகே. நம்பர் 2, ரேர் அக்கேஷனில் தான் முன்ஜாமீனை எதிர்க்க மாட்டாங்க. நான் அப்போ கூட ஒரு கண்டிஷன் என்ன போடுவாங்கன்னா, நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் ஒரு விசாரணைக்கு ஆஜராகிறது கோர்ட் அவருக்கு உத்தரவிடணும்னு சொல்லி தான் முன்ஜாமீனை எதிர்க்காமல் இருப்பாங்க. முன்ஜாமீனில் இருக்க ஒரு பெரிய மேஜர் ரிஸ்க் என்னென்னா, முன்ஜாமீன் ரத்து செய்யப்பட்டது, டிஸ்மிஸ் ஆகிடுச்சுன்னா கைது செஞ்சே தீரணும். கைது செய்யாமல் அப்போ போலீஸ் இருக்க முடியாது. இது ஜென்ரலி நான் சொல்கிறேன் 99%. ஜெயலலிதாவுக்கு அப்படி தான் ஆச்சு. 30 வருஷத்துக்கு முன்னால் 96 ஜெயலலிதாவுக்கு முன்ஜாமீன் கோரி அந்த அம்மா கவர்மெண்ட் மாறணுன்னு போட்டப்போ நீதிபதி என்ன கேட்டாருன்னா, இவ்வளோ முகாந்திரம் இருக்குது இந்த அம்மாவுக்கு எதிரான வழக்குகளில், இவங்களை ஏன் இன்னும் கைது செய்யலைன்னு கேட்டார். இப்போ வழியே போய் மாட்டாங்க, சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறதுன்ற மாதிரி. இப்போ அதே இங்கே ரிப்பீட் ஆகுது. அதுதான் இங்கே வருது. இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட நான் அப்படி தான் இதை பார்க்குறேன். ஏன்னா நான் அதையும் கவர் பண்ணியிருக்கேன், இதையும் கவர் பண்ணியிருக்கேன். அதாவது அப்போ சிவப்பான ஒரு ஜட்ஜ் இருந்தார். இந்த அம்மா
அப்போ வந்து பெயில் கேட்டு வராங்க. பெயில் கேட்டு வரும்போது ஒரு மாதம் ஆர்கியூமெண்ட் நடக்குது, ஆன்டிசிபேட்டரி பெயில். அப்போ ஒரு கட்டத்தில் ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு, பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ் ஆகுது. டிஸ்மிஸ் ஆன பிறகு ஆர்டரில், ஜட்ஜ்மெண்ட்டில் நல்லா ஞாபகம் இருக்குது, டிசம்பர் 6, 96, ஏன்னா அடுத்த நாள் 97 அவரை கைது பண்ணாங்க அந்த அம்மாவை. அப்போ ஜட்ஜு கேட்ட கேள்வி அந்த ஆர்டர்லேயே, ரிட்டர்ன்லேயே இருக்கும் அந்த ஆர்டர். இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இந்த முன்னாள் முதலமைச்சர் மேலே இருக்குது, இவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகள், ஏன் இன்னும் கைது பண்ணலன்னார். ஏன்னா இத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான ஒருவரை கைது செய்து கஸ்டடியில் எடுத்து கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் பண்ண வேண்டியது காவல்துறையோட கடமை. நீங்கள் ஏன் இது வரைக்கும் கைது பண்ணலை, ஏன் இது வரைக்கும் கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் பண்ணலன்னு ஜட்ஜு கேட்டார். ஆர்டரில் கேட்டார், ஓரல் அப்சர்வேஷனில், ரிட்டனில் கேட்டார். அடுத்த நாள் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு வாட் ஹேப்பன் வாஸ் ஹிஸ்ட்ரி. இப்போ அதே மாதிரி இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, நேற்று தான் சோதனை நடந்திருக்கு, நேற்று தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, இன்றைக்கே இவர் போகிறார். 24 ஹவர்ஸ் கூட இன்னும் முடியல. இன்றைக்கே இவர் போகும்போது ஜட்ஜு என்ன கேட்குறாருன்னா, 17 கோடிக்கு வந்து முறைகேடு நடந்ததாக எஃப்ஐஆரில் இருக்குது. இப்போ இது வந்து ஊழல் வந்து மிகப்பெரிய ஒரு கேன்சர் மாதிரி இந்தியாவை அரிச்சுக்கிட்டு இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் பல ஜட்ஜ்மெண்ட்ஸில் சொல்லியிருக்குது. நீங்கள் இத்தகைய குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒருவரை கைது செய்து, வெறும் கைது மட்டும் சொல்ல, கஸ்டடியில் எடுத்து, ஏன்னா ஜுடிஷியல் கஸ்டடி, போலீஸ் கஸ்டடி 2 இருக்குது. போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிப்பது வந்து அவசியமான ஒன்று, அதனால் பெயில் கொடுக்க முடியாதுன்றார். அப்போ அரசு வழக்கறிஞர் சொல்கிறார், 17 கோடி இல்லை மை லார்ட், இது மோர் தென் 100 crores, ஜஸ்ட் டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க்ன்றார். ஸோ இப்போ யதார்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நியூஸ் என்னென்னா, செந்தில் பாலாஜி கைது உறுதி. ஏன்னா அவர் ஏபி டிஸ்மிஸ் ஆகுது. டிஸ்மிஸ் ஆகும்போது ஜட்ஜு கேட்குறாரு கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் அவசியம்னு. அதனால் இப்போ கொடுத்தீங்கன்னா, பெயில் கொடுத்தீங்கன்னா எங்களால் கேஸை ப்ரொசீட் பண்ண முடியாது, கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் நெசசரின்னு அரசும் சொல்லுது. போத் கவர்மெண்ட் அண்ட் கோர்ட் சேஸ் தட் இஸ் கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் இஸ் நெசசரி. போலீஸ் சொன்னால் கூட அதை நீங்கள் ஒதுக்கி தள்ளிட்டு போகலாம். ஜட்ஜு சொல்கிறார் இஸ் கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் இஸ் நெசசரினா ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்குறாரு. ஸோ எனக்கு தெரிந்து செந்தில் பாலாஜி கைது கிட்டத்தட்ட உறுதியாகிறது. அன்லஸ் அவர் இன்றைக்கே ஒரு மாதிரி சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணி அங்கே ரிலீஃப் வாங்கினாலே ஒழிய அதற்கு வாய்ப்புகள் எனக்கு தெரிந்து குறைவு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதுக்கு வந்து அவர் வந்து இப்போ வேறு ஒரு கேஸில் தினமும் 2 முறை வந்து கையெழுத்து போட்டுட்ருக்கார். இந்த எம்எல்ஏ விலைக்கு வாங்க வழக்கில் காலையிலையும் சாயங்காலமும் அவர் வந்து சைன் போடணும். அப்போ தலைமுறை வாய் தான் நீங்கள் போய் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஏபி கேட்கணும். இப்போ இந்த கேஸ்லேயும் நீங்கள் அந்த மாதிரி வராமல் இருந்தீங்கன்னா இந்த கேஸ் பிரச்சனை ஆகிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? வந்து முந்தி வந்து அவர் வந்து தலைமறைவாய் தான் இந்த கேஸில் ஜாமீன் வாங்கினார், முன்ஜாமீன் வாங்கினார். அப்போ அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியை கடைப்பிடிச்சார்னா இந்த கேஸில் வந்து அப்பியர் ஆகலைன்றது பெயில் கேன்சலேஷனுக்கு போவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆப்ஷன் அவருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஏபி வாங்குறது. அவ்வளோ சீக்கிரமாக சுப்ரீம் கோர்ட் கரப்ஷன் கேசஸில் அவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ இது இருக்கும்போது கொடுப்பதற்கு வாய்ப்பு குறைவு. பட் எனிவே சுப்ரீம் கோர்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட் இஸ் ஆல்வேஸ் அன் அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ். ஒவ்வொரு கேஸில் ஒவ்வொரு மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வரும். இப்போ இவர் வந்து அந்த கேஸ் இவருக்கு இல்லை, அந்த எம்எல்ஏ போச்சிங் கேஸ் இல்லை, டெய்லி 2 தடவை போய் போலீஸ் ஸ்டேஷனில் கழுத்து போடணும் சென்னையில் D1 போலீஸ் ஸ்டேஷனில், அந்த கண்டிஷனாலிட்டி இல்லைன்னா இந்த ஆர்டர் நேற்று வந்தோடனே அவர் தலைமறைவாகி இப்போ கோர்ட்டில் இது இன்றைக்கி ஏபி போட்டு அது டிஸ்மிஸ் ஆனோன்னு சுப்ரீம் கோர்ட்டில் அவசர வழக்காக போட்டு கூட விசாரிக்க சொல்லி கேட்டிருக்கலாம். பட் இங்கே அப்பியர் ஆக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதால அந்த ஸ்ட்ராட்டஜியை அவர் கடைபிடிப்பாரான்னு எனக்கு தெரியல. நல்ல லாக் ஆகிருக்கார். ஏபி கேட்பது ஒருவருடைய உரிமை, அது கோர்ட் எல்லா கண்டிஷன்லையுமே சொல்லுது. முன்ஜாமீன் கேட்பது ஒருவருடைய உரிமை. அதை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடவோ இழிவுபடுத்தவோ முடியாது. இப்போ ரீசெண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் கூட ஹைகோர்ட்டு வந்து ஒருவர் வந்து முன்ஜாமீன் கோரி தலைமறைவாக இருக்கும் பொழுது கோர்ட்டில் வந்து போலீஸ் தரப்புலேருந்து அவரை சரண்டர் ஆகிறதுக்கு உத்தரவிடுங்கன்னு கேட்கும்போது அப்படிலாம் உத்தரவிட முடியாதுன்ட்டாங்க. அது ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவனுடைய கான்ஸ்டிடியூஷனல் ரைட். இஸ் ஜஸ்ட் அன் அக்யூஸ், நாட் அ கன்விக்ட். குற்றம் சுமத்தப்பட்டவர், குற்றவாளி அல்ல. செந்தில் பாலாஜி குற்றம் சுமத்தப்பட்டவர், அவர் குற்றவாளி அல்ல. ஏன்னா எந்த கேஸும் அவருக்கு எதிராக இன்றைக்கி நிரூபிக்கப்படலை. அவரை சரண்டராக சொல்லி யாரும் கேட்க முடியாது, கோர்ட்டே சொல்ல முடியாது. அதான் ரீசெண்ட் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு வந்து பேசிக்கலி இது பொலிட்டிக்கல் கேஸ். அவர் ஏற்கனவே ஜெயலலிதா கிட்ட இருக்கும்போது போக்குவரத்து கழகத்தில் கண்டக்டர் டிரைவர் அப்பாயின்மெண்ட்டில் பெரிய ஊழல் நடந்ததாக ஜெயலலிதாவால் மந்திரி பதவியிலேருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர் 2015. அந்த வழக்கில் சென்னை மாநகர காவல்துறையோட குற்றப்பிரிவு கிரைம் பிரான்ச்சு சார்ஜ் ஷீட் போட்டு 120 பேரை அக்யூஸாக சேர்த்தாங்க. ஸ்டாலின் வந்தோடனே இவரை காப்பாற்றுறதுக்கு 2000 பேர் அக்யூஸாக சேர்த்துட்டார். 2000 பேர் அக்யூஸாக சேர்த்தா கேஸ் முடியறதுக்கு 300 வருஷம் ஆகும். கேஸை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறதுக்கு ஸ்டாலின் அரசு செஞ்ச வேலை அது. இதே செந்தில் பாலாஜியை பற்றி எவ்வளோ தூரம் ஸ்டாலின் பேசினார்ன்றதெல்லாம் வரலாறு எல்லாருக்குமே தெரியும். அந்த செந்தில் பாலாஜியை 2021 மந்திரி ஆக்கணுன்னு இவங்க தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அதுவும் பெரிய ஊழல் வழக்குகள் எல்லாம் மாட்டினார். டாஸ்மாகில் வந்து இடி ரைடு பண்ணப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கினாங்க அவங்க இடி ரைடுக்கு.
பட் மெயின் கேஸ் இங்கே டாஸ்மாகில் நடந்த ஊழலை விசாரிக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஸோ அதை சொல்லி இடி கேஸுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஸ்டே இருக்குதுன்னு அவருக்கு பெயில் கொடுக்கணும்னு செந்தில் பாலாஜி வழக்கறிஞர் கேட்டப்போ கோர்ட் அதை ஏற்றுக்க மறுத்துடுச்சு. என்னோட பாயிண்ட் ஒன்று தான், அதாவது இது அப்படியே எனக்கு ஜெயலலிதா கேஸை தான் ஞாபகப்படுத்துது. 30 இயர்ஸ் முன்னால் வந்தது. இவ்வளவு குற்றச்சாட்டுகளுக்கு சுமத்தப்பட்டவரை நீ ஏன் இன்னமும் கைது செஞ்சு கஸ்டோடியல் இன்ட்ராகேஷனில் எடுக்கலன்றது தான் அவங்க கேட்ட கேள்வி. நவ் தட் ஹஸ் பின் ரிப்பீட்டட். அப்போ இந்த சென்டென்ஸ், அதாவது இந்த ஒப்சர்வேஷன்ஸுக்கு பிறகு அரெஸ்ட் பண்ணாமல் ஜென்ரலி இருக்க முடியாது. போலீஸ் ஹாவ் டு அரெஸ்ட். அப்படி பண்ணலன்னா நீங்கள் என்ன டீல் போட்டிங்களோன்னு கேள்வி வந்துடும். ஏன்னா அப்படி தான் கலைஞர் மேலே அன்றைக்கி 96 வந்தது. அவர் பதவியேற்று 7 மாதம் பொறுத்து தான் அரெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ வந்து ஜெயலலிதாவும் கலைஞருக்கும் அக்ரிமெண்ட் போட்டாங்க. 2000 கோடி கொடுத்துட்டாங்க, 3000 கோடி கொடுத்துட்டாங்க. ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ரூமர்ஸ், காக் அண்ட் புல் ஸ்டோரிஸ் வேர் ஃப்ளையிங் திக் அண்ட் பாஸ்ட். அந்த ஆர்டருக்கு பிறகு கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் எடுத்த பிறகு தான் வந்து அந்த ரூமர் லைட் டு அரெஸ்ட். அது மாதிரி இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு, அதாவது கோர்ட்டுக்கு போய் ஏபி டிஸ்மிஸ் ஆகும்போது ஏன் இன்னும் நீ அரெஸ்ட் பண்ணலன்னு கோர்ட்டு போலீஸை பார்த்து கேட்கும்போது அரெஸ்ட் பண்ணலன்னா விஜய்க்கும் திமுகவுக்கும் ஏதோ அக்ரிமெண்ட், முதலமைச்சர் விஜய்க்கும் திமுகவுக்கும் அக்ரிமெண்ட் வந்துடுச்சுன்ற பேச்சு எழுவது இயல்பானது. இதுதான் ஏபி போடக்கூடாதுன்றது. வந்து நேற்று எஃப்ஐஆர் போட்டு இன்றைக்கி ஏபி போடுறதுன்றது. எனவே தீஸ் ஆர் ஆல் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். பேசிக்கலி இதெல்லாம் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் தான். இது வந்து இல்லை ஜுடிஷியல் இஷ்யூவாக மேம்போக்காக பார்த்தாலுமே பொலிட்டிக்கல் இஷ்யூஸு. அண்ட் பாலிட்டிஷியன்ஸ்க்கான சட்டங்களே தனி. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது ஏட்டுச்சுரக்காய். அது கிடையாது. தட்ஸ் ஒன்லி இன் பேப்பர். சட்டத்தின் முன் அனைவரும் சமம்லாம் கிடையாது. இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டம். தட்ஸ் அ ரியாலிட்டி. ஸோ இதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, விஜய் போலீஸ் என்ன பண்ண போகுது, டிஎம்கே இது எப்படி ஹேண்டில் பண்ண போகுது. ஏன்னா செந்தில் பாலாஜி கேஸில் நேற்று எஃப்ஐஆர் போட்டதுக்கு எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுற ஸ்டாலின் நேற்று நைட் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரியாக்ட் பண்ணல. அதில் குற்றம் சுமத்தப்பட்டவர்களில் ஒருவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்துக்கு மிக நெருக்கமாக அறியப்படக்கூடியவர். ஒருவேளை நேரடியாகவும் சரி இல்லை மறைமுகமாகவும் சரி திமுகவினுடைய குறுக்கீடோ அல்லது தலையீடோ ஏற்பட வாய்ப்பு இருக்கா? அப்படி ஏற்பட்டால் அவங்களுக்கு என்ன மாதிரியான பின்னடைவு ஏற்படும்? எதில் குறுக்கீடு? செந்தில் பாலாஜியுடைய. அதாம்மா இப்போ இந்த அவங்க குறுக்கீடுனா விசாரணை நடத்துறது போலீஸ், டிவிஎஸ்சி நடத்துது. குறுக்கீடுனா அவங்க ஒப்பீனியன் கொடுக்கணும். நான் சொல்கிறது இது வரைக்கும் ரியாக்டே பண்ணல. எல்லா கேஸுக்கும் உடனே ரியாக்ட் பண்ணுற ஸ்டாலின் செந்தில் பாலாஜி மேலே எஃப்ஐஆர் போட்டு நேற்று ஈவினிங்கே எல்லா பேப்பர் நேற்று ஈவினிங் 5 மணிக்கு எல்லாருக்கும் வந்துடுச்சு. இட் வாஸ் அவுட். ஏன்னா டிவிஎஸ்சி மேட் இட் பப்ளிக். நேற்று நைட் வரைக்கும் வந்து ஸ்டாலின் கிட்ட வந்து இஃப் மை மெமரி கோஸ் கரெக்ட் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் இன்ன வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் அந்த எஃப்ஐஆருக்கு அந்த சார்ஜஸ்க்கு அந்த ரெய்ட்ஸுக்கு ஸ்டாலின் கிட்ட வந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை. வழக்கமாக ரியாக்ட் பண்ணுற ஸ்டாலின் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் ஆக போது ஸ்டாலின் எதுக்குமே ரியாக்ட் பண்ணலை. இப்போ இவங்க குறுக்கீடுன்னு நீங்கள் சொல்கிறதுனால இவங்களால குறுக்கீடெல்லாம் முடியாது. இவங்க அதை பொலிட்டிக்கல் இஷ்யூவாக மாற்றலாம். அது கண்டிப்பாக மாற்றுவாங்க. பழிவாங்கும் நடவடிக்கைன்னு வழக்கம் போல். இப்போ 2 நாளுக்கு முன்னாடி சொன்னார் சாத்தானின் ஆட்சி நடைபெறுகிறது. அப்சல்யூட்லி. அந்த மாதிரி வந்து சாத்தானின் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லலாம், அல்லது என்ன வேணால் சொல்லிக்கலாம். அப்படி அவர்கள் அந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கலாக அதை வந்து டேர்ன் அவுட் பண்ண பார்ப்பாங்க, ஆர்ப்பாட்டம். பட் செந்தில் பாலாஜிக்காக பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தினாங்கன்னா கெட்ட பேர் தான் வரும். ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதோடு நிறுத்திப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அதுவே வரல இது வரைக்கும். ஒரு போராட்டத்தை களத்தில் இறங்கி பண்ணுறது பொய் வழக்குன்னு போட்டுன்னா அவ்வளோ சீக்கிரம் நடத்த முடியாது. ஏன்னா ஏபி வேறு இப்போ டிஸ்மிஸ் ஆகிருக்கு. பொலிட்டிக்கலாக இந்த டிஎம்கே எப்படி டேர்ன் அவுட் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இதில் அவங்க ஒன்றும் பெருசாக மைலேஜ் எடுக்க முடியாது. ஏன்னா மற்ற மந்திரியாக இருந்தால் கூட பழிவாங்க நடவடிக்கைலாம். செந்தில் பாலாஜி வந்து ஆல்வேஸ் அ காம்ப்ளிகேட்டட் கேரக்டர். அவருக்கு எதிரான பல குற்றச்சாட்டுகளை வந்து கட்சிக்கார மத்தியிலே வந்து ஒன்றும் பெரிய ஆதரவு இல்லை. ஏன்னா கடந்த காலங்களில் அவருடைய வரலாறு அப்படி. அவரை பற்றி ஸ்டாலின் பேசிய வார்த்தைகள் அந்த மாதிரி அந்த பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஸ்டாலின் ஹஸ் கான் ஹேமர் அண்ட் டாங் அகெயின்ஸ்ட். ஐ திங்க் விஜய் கவர்மெண்ட், ஜோசப் விஜய் கவர்மெண்ட் ஸ்டார்டட் ஆன்ஸ்லாட். தன்னுடைய தாக்குதலை, ஊழலுக்கு எதிரான தாக்குதலை தொடங்கி இருக்கிறதுன்னு தான் நாம் பார்க்க வேண்டும். ஆனால் இது வந்து ஊழலுக்கு எதிரான தாக்குதல்னு எடுத்துக்கலாமா, இல்லை திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களை குறிவைக்கும் விஜய் அவர்களுடைய அரசுன்னு எடுத்துக்கலாமா? தட் இஸ் சப்ஜெக்டிவ். இது வந்து இப்போ பாதி தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஃபுல்லாக இருக்குது. இப்போ இவ்வளோ தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாதி எம்டின்னு நான் சொன்னாலும் உண்மை, பாதி இல்லைங்க பாதி தண்ணி இருக்குங்க நீங்கள் சொன்னாலும் உண்மை. ரெண்டுமே உண்மை. இட்ஸ் லைக் சேயிங் எ கிளாஸ் பை லுக்கிங் அட் அ கிளாஸ் விச் இஸ் ஹாஃப் ஃபில்டு. ஹாஃப் எம்டினாலும் உண்மை, ஹாஃப் ஃபில்டுனாலும் உண்மை, ஹாஃப் ஃபுல்லுனாலும் உண்மை. அந்த மாதிரி யூ சி எனி ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் கரப்ஷன் இன் இந்தியா இஸ் ஜஸ்ட் பேசிக்கலி பொலிட்டிக்கல் இன் நேச்சர். என் கரப்ஷனை நீ ஃபைட் பண்ணுவோம், உன் கரப்ஷன் நான் ஃபைட் பண்ணுவேன். 2 பேரும் சேர்ந்து கரப்ஷனை ஃபைட் பண்ணதே கிடையாது. ஊழலுக்கு எதிராக நாங்கள் தான் இயங்கணும்னு மாறு தட்டிக்கிட்ட திமுக, அதிமுகவில் ஊழல் பண்ணி ஊழலில் மூழ்கி முத்தெடுத்து ஆயிரக்கணக்கான கோடி கொள்ளை அடித்தவங்கள கூச்சமே இல்லாமல் தான் கட்சியில் சேர்த்துக்கிட்டு டிவிஎஸ்சி வந்து அவங்க மேலே போட்ட கேஸெல்லாம் வாபஸும் வாங்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மினிஸ்டர், ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் இருந்த ஒரு மினிஸ்டர் பெரிய அளவில் அவர் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானார். டிஎம்கேல வந்து சேர்ந்தார். அவர் மேலே டிவிஎஸ்சி போட்ட கேஸை வந்து டிஎம்கே வாபஸ் வாங்குச்சு.
ஸ்டாலின் கவர்மெண்ட் வாபஸ் வாங்குச்சு. அதில் இன்ட்ரெஸ்டிங்கான திங் என்னென்னா, தட் மினிஸ்டர் 2014 அவர் வந்து அந்த டீல் வந்து இட் வாஸ் ஹேப்பன் இன் சச் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். மல்டிநேஷ்னல் சாஃப்ட்வேர் கம்பெனியோட இன்வால்மெண்ட் அதில் வருது. தட் வெரி பிக் கம்பெனி அது. அந்த கம்பெனியோட நீங்கள் அமெரிக்கன் கம்பெனி, அந்த கம்பெனியோட இவர் கரப்ஷன் சார்ஜஸ், அந்த கம்பெனி இவருக்கு பணம் கொடுத்ததா, லஞ்சம் கொடுத்ததா கேஸ். இப்போ அமெரிக்காவில் மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அந்த நாட்டோட கம்பெனி தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணும்போது கரப்ஷன் பண்ணால் கூட அவன் ஊரில் அவனை கண்டிப்பாக மாட்டிப்பான். ஓகே, த லா இஸ் வெரி கிளியர். ஓகே புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜெர்மன் கம்பெனி வந்து நீ இன்னொரு நாட்டில் போய் லஞ்சம் கொடுத்த அன்எத்திக்கல் பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் மாட்டி பண்ணி, அதனால் கொடுக்கல. இங்கே வந்து வெறும் ஜெயில் சென்டென்ஸ் ஆர் ஃபைன் தான் யூரோப்பில். சைனாவில் தூக்கிலே போட்டுருவோம் அவங்களுக்கு வந்து. இப்போ அந்த மாதிரி ஒரு தட் அமெரிக்கன் மல்டிநேஷ்னல் கம்பெனி, திஸ் பர்டிகுலர் ஏடிஎம்கே மினிஸ்டர் ஹூ இஸ் நவ் இன் டிஎம்கே, அவரோட இருந்த அந்த பிஸ்னஸ் டீலிங்கில் தட் சாஃப்ட்வேர் கம்பெனி கரப்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அமெரிக்கன் கோர்ட்டில் ப்ரூஃப் ஆகி he paid fine. செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஏதோ ஒரு பாடியில் இட் வாஸ் ப்ரூவ்ட் அண்ட் he paid fine. அந்த அப்படின்னா பிரேம ஃபஸே கேஸ் இருக்கு அவன் மேலே. தட் பர்சனுக்கு டிஎம்கே உள்ளே வந்தோடனே டிவிஎஸ்சி கேஸை வித்ரா பண்ணிடுச்சு. அதுக்கு பிறகு விஜய் கவர்மெண்ட் வந்தோன்னே they reopened the case. இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஃபைட் அகேன்ஸ்ட் கரப்ஷன்றது பேசிக்கலி பொலிட்டிக்கல் இன் நேச்சர். இப்போ பிஜேபி பண்ணலையா வாஷிங் மிஷினில் ஒரே கொள்ளை அடிச்சுட்டு பிஜேபியில் போய் சேர்ந்து அடுத்த நிமிஷம் உங்களை வாஷ் பண்ணி போட்டுருவோம். அந்த மாதிரி தான் இது வந்து. பட் செந்தில் பாலாஜி கேஸில் என்னென்னா வந்து அவர் ஜெயலலிதா பீரியட்லேயே அவர் மேலே கேஸ் போட்டாங்க. அது பிறகு எடப்பாடி இருக்கும்போதும் அவர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டாங்க. ஒரு கேஸை கூட அவங்க வாபஸ் வாங்கலை. இப்போ இந்த கேஸில் அவர் அவசரப்பட்டு ஏபிக்கு மூவ் பண்ணார். நவ் இட் ஹஸ் காட் பேக் ஃபயர்டு. நான் திரும்பவும் சொல்கிறேன், இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து எந்த ஆப்ஷனும் இல்லை. த கவர்மெண்ட் இஸ் நோ ஆப்ஷன் பட் டு அரெஸ்ட் ஹிம் unless he gets anticipated bail very fast manner in a very fast manner in Supreme Court, for which chances are very low. ஏன்னா வந்து டைம் இஸ் ரன்னிங் அகேன்ஸ்ட் டைம். நம்பர் 2, கரப்ஷன் கேஸ் அவ்வளோ சீக்கிரம் ஏபி கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க முடியாதும் கூட இல்லையா? கொடுக்க முடியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோட வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈவன் மர்டர் கேஸில் கூட நீ கொடுக்கலாம், பட் கரப்ஷன் கேஸஸில் கொடுக்காதன்றோம். தட் பிரைம ஃபஸே கேஸ் இருக்குதுன்னா. ஸோ ஏபி போடுறதுல இருக்க ரிஸ்க் தான் இது. கிளியர் ஒப்பீனியன் பை த ஜட்ஜ். நீ இவ்வளோ பிரைம ஃபஸே கேஸ் இருக்கும்போது கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் நெசசரின்னும் போது அரெஸ்ட் பண்ணலைன்னா கவர்மெண்ட்டு கெட்ட பேர். இப்போ இது வந்து ஒரு ஃபுல் ஃபோர்ஸ்டாக இருக்குது. இந்த ஒரு கேஸ் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கோம். இதே பரபரப்போடு அவர் வந்து அரெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவர் மேலே தப்பு இருக்குது இல்லை இந்த ப்ரூவ் பண்ணுறது வரைக்கும் போகுமா? இல்லை ஏவாவேலுடைய கேஸ் எவ்வளோ பரபரப்பாக பேசி டக்குன்னு இந்த தீபாவளி அன்னைக்கெலாம் நம்ம ஒரு சில பட்டாசு வந்து வெடிப்போம், டக்குன்னு அது வந்து வெடிக்காமல் போயிடும் இல்லையா? அந்த மாதிரி ஆகக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கா? மேடம், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எனி அரெஸ்ட் கரப்ஷன் கேஸ் என்ன கரப்ஷன் கேஸ் அரெஸ்ட் ஆகி 1 மாதம் அல்லது 2 மாதம் அதிகபட்சம் பெயிலில் வந்துடுவாங்க. தேர் டை டவுன் த மேட்டர். அதுக்கு பிறகு இது சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் நடத்தி 3 வருஷமும் ஆகலாம், 30 வருஷமும் ஆகலாம். ஸோ இது வந்து அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தீஸ் ஆர் ஆல் பொலிட்டிக்கல் கேசஸ் பேசிக்கலி. இப்போ செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஃபார் லைக்லிஹுட் எனக்கு தெரிஞ்சு வேறு ஆப்ஷனே கிடையாது கவர்மெண்ட்டுக்கு. இப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா வந்து அப்போ பரபரப்பாக பேசுவாங்க. ஆல் டெலிவிஷன் கேமராஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேமராஸ் வில் பி ஃபோக்கஸ்ட் ஆன் ஹிம் அண்ட் the first minister, ex-minister to be arrested in Vijay's government. So it's a feather in the Vijay's cap. இவங்க இவங்க தகராறு பண்ணுவாங்க, அடிப்பாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதோட முடிஞ்சிடும். அதோடனா அவர் உள்ள ஜெயிலுக்கு போவார். பெயில் வந்து 1 மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ பெயில் கிடைக்கும். ஆப்வியஸ்லி வில் பி அவுட் ஆன் பெயில், பட் 1 or 2 months ஆகும். ஒன்ஸ் பெயிலில் வந்தார்னா மேட்டர் ஃபினிஷ்ட். ஏன்னா இதெல்லாம் சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டுக்கு போகிறதுனா இட் வில் டேக் மந்த்ஸ் இஃப் நாட் இயர்ஸ். ஸோ அரெஸ்ட் வர அன்னைக்கு மட்டும்தான் மீடியா கிளாரில் இது இருக்கும். கேமராஸ் வில் பி ஆன் while is getting arrested. அதுக்கு பிறகு ஒன்ஸ் இஸ் behind the bars போது எல்லாம் அவன் வேலையை பார்க்க போயிடுவான். ரிலீஸ் ஆகி வரும்போது மறுபடியும் கேமராஸ் வரும், அவ்வளோதான். அது இந்த 2 நாள் அக்கேஷன். இது 2 நாள் கூத்து. தீபாவளி பட்டாசு மாதிரி தான் சொன்ன மாதிரி 2 நாள் தீபாவளி. இது அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஓகே, இந்த ஊழலுக்கு எதிரான ஆக்ஷனில் இன்னும் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுடைய பட்டியல் யார் யார் இருக்கா? எல்லாரையுமே வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஃபோக்கஸ்டாக அவங்க ஒரு 3-4 மந்திரியை பார்க்குறாங்க. சில பேர் எஸ்கேப் போய் தப்பிச்சிடுறாங்க, சில பேர் மாட்டிக்கிறாங்க. திஸ் பார்ட் ஆஃப் த கேம் அண்ட் ஆல் தி எக்ஸ் மினிஸ்டர்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் தி ஒர்ஸ்ட். ஏன்னா அவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ அது பண்ணும்போதே இதெல்லாம் வருன்றதும் உங்களுக்கு தெரியும். நான் இந்த கவர்மெண்ட்டை பற்றி மட்டும் சொல்ல, ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸையும் சொல்ல. இப்போ ஸ்டாலின் என்ன ஆட்டிடியூடுனா, யாரையும் அரெஸ்ட் பண்ணல, ரெய்டு பண்ணார், சில பேர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டார், சில பேர் மேலே அது கூட போடலை. நான் விஜய் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போகிறார், சிலரை நான் அரெஸ்ட்டும் பண்ணுவேன்னு போகிறார். அவர் வந்து அந்தந்த மந்திரிங்களோட தலையெழுத்தை பொறுத்தது. முன்னாள் மந்திரிங்க
அவங்களுக்கு நேரம் நல்லா இல்லைன்னா அரெஸ்ட் ஆவாங்க, நேரம் நல்லா இருந்ததுன்னா பெயில் வாங்குவாங்க, அவ்வளோதான். அப்படியே அரெஸ்ட் ஆனாலும் ஒன்றும் தூக்கில் போட போகிறது இல்லை, 2 மாதம் 3 மாதத்தில் வெளியில் வர போகிறாங்க. அதுக்கப்புறம் கேஸ் நடக்கும், அதுக்கு நடப்புறம் 5 வருஷம் பற்றி இவங்க கவர்மெண்ட் வந்தோன்னா கேஸை வாபஸ் வாங்குவாங்க. ஸோ ஒன்ஸ் அரெஸ்டட் அண்ட் காட் ஆன் பெயில்னா மேட்டர் டை டவுன். ஏன்னா அதுதான் இந்தியன் சிஸ்டத்தோட ரொம்ப ரொம்ப வந்து கிரேசி திங்கே. கன்விக்ஷன் ரேட் இஸ் வெரி வெரி லோ இல்லை பாலிட்டிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும். அஃபிஷியல்ஸ் கூட கன்விக்ட் ஆகும், பாலிட்டிஷியன்ஸ்க்கு வந்து தே காட் அப்டி நம்பராஸ் நாவல் மெத்தட் டு சாபட்டாஜ் த கேசஸ். கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான எல்லா வழிகளும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்போ இதே மாதிரி குற்ற வழக்குகளில் சிக்கிய ஒரு சிலர் வந்து இப்போ தாவேக்காவிலையுமே இணைந்திருக்காங்க, அவங்க மேலலாம் என்ன பண்ணுவாங்க? அவங்கெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துட்டாங்க, அவங்க புனித மாட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. இப்போ மோடி கவர்மெண்ட்டை போய் கேட்டிங்களா, அப்புறம் இது விஜய் மட்டும் கேட்குறீங்க? அதுதான் நான் சொன்னேன் நான். திஸ் இஸ் நாட் ஃபைட் அகேன்ஸ்ட் கரப்ஷன், திஸ் இஸ் ஃபைட் அகேன்ஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் எனிமி. நீ என் கூட சேர்ந்துட்டீங்கன்னா நீ புனிதமாகி விடுவாய். இந்த செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஸ்டாலின் பேசாத பேச்சு கிடையாது. இந்த வீடியோஸ் ஆர் ஸ்டில் ஆன் தி யூடியூப். அவ்வளோ பேச்சு பேசினார் 2014-16 எஸ்பெஷலி 16 அவர் சிஎம் ஆக முயற்சிக்கிறார் அப்படின்னா என்னென்னமோ பேசினார். when he joined DMK he was rewarded with the minister's post, that is a plum portfolio, and the case was diluted. 120 பேர் மட்டுமே அக்யூஸ்டாக இருந்த கேஸில் ட்ரையலை நடத்திருந்தா நேரம் அவர் ஜெயிலுக்கு போயிருப்பார். 2000 பேரை கொண்டு போய் அக்யூஸ்டாக சேர்த்து கேஸை கொலாப்ஸ் பண்ணாங்க. இப்போ அந்த கேஸ் முடியறதுக்கு கோர்ட்டு கேட்டது, சுப்ரீம் கோர்ட் கேட்டது 300 வருஷம் ஆகுமே 2000 பேரை சேர்த்திங்களான்னு. நான் கேட்கல, கோர்ட்டு கேட்டது. இப்போ அந்த மாதிரி தான் இவர் விஜயபாஸ்கர், அஃப்கோர்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டு விஜயபாஸ்கர் மேலே கேஸ் எல்லாம் போட்டிருக்குது. அதெல்லாம் எப்படி விஜயபாஸ்கர் கேஸ் எப்படி ப்ரொசீட் பண்ணோம்? 2 விஜயபாஸ்கர் மேலேயும் டிவிஎஸ்சி கேசஸ் இருக்குது. இப்போ நாளைக்கு அவங்க கவர்மெண்ட் மறுபடியும் டிஎம்கே வந்ததுன்னா அவங்க இதை தோண்டுவாங்க, அவ்வளோதான். திஸ் இஸ் யுவர் ஃபேட். திஸ் இஸ் நாட் ஃபைட் அகேன்ஸ்ட் கரப்ஷன், திஸ் இஸ் ஃபைட் அகேன்ஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் எனிமீஸ், அவ்வளோதான். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Ready to eat non-veg delicacies from Prabandam by Cholan Mess. PSR Silk Sarees ஆடி விற்பனை அனைத்து ரகங்களுக்கும் 5 முதல் 50% வரை தள்ளுபடி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி.